அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த எந்த நேரங்களில் துஆ கேட்கிறது துஆ கபூல் செய்யப்படுறதுக்கு காரணமாக மாறும் என்று சொன்னாங்க. அதுல முதலாவது சொன்னாங்க இரவுடைய கடைசி நேரம், தஹஜ்ஜுடைய நேரம், அல்லாஹ் அடிவானத்துக்கு வரக்கூடிய நேரம், அந்த நேரம் கேட்கிற துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்றான். ரெண்டாவது சொன்னாங்க அஸானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் உள்ள நேரம். மூணாவது சொன்னாங்க ஃபர்லான தொழுகைக்கு புறவு உள்ள நேரம். நாலாவது நோம்பாளி இஃப்தார் செய்யக்கூடிய நேரம். அஞ்சாவது சொன்னாங்க ஒரு மனிதர் சுஜூதுல இருக்கிற நேரம். தொழுகையில சுஜூதுல இருந்து கேட்கிற துஆவை அல்லாஹ் அவசரமாக கபூல் செய்றான். ஆறாவது சொன்னாங்க ஜும்ஆவுடைய நாள். ஜும்ஆவுடைய நாள் வியாழக்கிழமை மகரிபுக்கு பாங்கு சொன்னதுல இருந்து வெள்ளிக்கிழமை மகரிபுக்கு அதான் சொல்ற வரைக்கும் உள்ள நேரம், துஆ கபூல் செய்யப்படக்கூடிய நேரம். அதுல ஆக முக்கியம் ஜும்ஆவுடைய நேரம். இதெல்லாம் துஆ கபூல் செய்யப்படுற நேரங்கள். இந்த நேரங்கள்ல உங்களோட துஆக்களை கேளுங்க என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிங்க. அதே போல ஆக முக்கியமான விஷயம் அன்பான சகோதரர்களே, இந்த துஆக்களை எப்படி கேட்கணும்? நிறைய பேருக்கு துஆ கேட்கிற முறை தெரியாது. ஒரு அரசியல்வாதியை எப்படி பேசணும், ஜிஎஸ்க்கு எப்படி லெட்டர் எழுதணும், போலீஸ்க்கு எப்படி எழுதணும் எல்லாம் தெரியும். இதுக்கு முன்னுக்கு அவட்ட பல வேலைகளை நாங்க சாதிச்சிக்கிறோம். அல்லாஹ் கிட்ட ஒரு துஆவை கேட்டு எப்படி சாதிக்கிற? அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிற முறை எப்படி? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துஆ கேட்கிற முறை முதலாவது அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை சொல்லணும். யா அல்லாஹ் நீ எனக்கு இந்த இந்த நியாமத்துகளை தந்திருக்கிறாய், நீ புகழுக்குரியவன் என்று அல்லாஹ்வுடைய புகழ்களை நாங்க சொல்லணும். முந்தி காலங்களில் புலவர்கள் அரசனுக்கு முன்னால போய்த்து அரசனை புகழ்வாங்க. அரசனை புகழ்ந்தா கடைசியில் என்ன கிடைக்கும்? அவருக்கு சன்மானம் கிடைக்கும். ஏன்னா அரசர் வெறும் கையோடு அனுப்ப மாட்டார், அது அவருக்கு ஒரு கேவலம். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அதை விட ரோஷம் உள்ளவன். அவர்கிட்ட யாராவது கையேந்தினா அவரை வெறும் கையோடு அனுப்புறதுக்கு அல்லாஹ் வெட்கப்படுறான். எனவே அல்லாஹ்வை புகழ்ந்தா அந்த புகழுக்கு பதிலாக இவர் கேட்கிறது கிடைக்கும். இரண்டாவது அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து ஸலவாத் சொல்லுவோம். மூணாவது விஷயம் கேட்கிற துஆ இவர் கேட்கணும், கட்டாயம் இந்த விஷயத்தை நீ தந்துதான் ஆகும், அல்லாஹ் கட்டாயம் தருவான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை என்ற உறுதியோடு துஆ கேட்கும். இன்னைக்கு நிறைய பேர் துஆக்கு ஆமீன் சொல்ற விதத்தை பார்த்தா அந்த துஆவை கொண்டு போய்த்து உலகத்தில் ஒத்தட்ட கொடுத்தாலும் அவரும் ஒன்றும் தரமாட்டார். இன்னைக்கு ஆமீன் சொல்ற விதம் அப்படி. அவ்வளோ முக்கியமான கருத்தால மிக்க துஆக்களை சில நேரம் கேட்பாங்க. பின்னுக்கு இருந்து ஆமீன் சொல்ற மக்களை பார்த்தா ஒரு உலகத்தில் உள்ள ஒத்தட்ட போய்த்து அந்த துஆவை வச்சாலும் அவரும் ஒன்றும் கொடுக்க மாட்டார். என்ன இவ்வளோ கணக்கில்லாம இருக்கிறாங்க, ஏன் இவ்வளோ மதிக்காம இருக்கிறாங்க, ஏன் இதை ஒரு பொருட்டாகவே எடுக்கிறாங்க இல்லை என்று அவரும் விரட்டி விட்டுருவார்.